வெல்கம் பேக் டு மை சேனல். யூஎஸில் வின்டர் சீசன் வந்தாலே ஏதோ லைஃபே மாறின மாதிரி ஒரு ஃபீல் வரும். வெளியே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்னோ. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கஷ்டம் நம்ம இங்கே வாழ்ந்தாதாங்க புரியும். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது யூஎஸில் இருக்க வின்டர் லைஃபு, ஸ்னோடே ரியாலிட்டி, அழகும் கஷ்டமும் சேர்ந்த ஒரு வின்டர் ஜேர்னி. இங்கே வின்டரில் டெம்ப்ரேச்சர்லாம் 0க்கு கீழே தான் போகும். ஏன் -10 -15 இந்த வாட்டி -20 வரைக்கும் கூட போச்சு. சம்டைம்ஸ் இங்கே காற்றெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைம் வெளியில் போகலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு நாள் நார்மல் வெதர் இருக்கும், அடுத்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா சடனாக ஸ்னோ ஸ்டார்ம் வார்னிங் கொடுப்பாங்க. இதுதாங்க யூஎஸ்ஏ வின்டர் லைஃபு. ஸ்னோ ஸ்டார்ம் வந்தாலே ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருவாங்க, ஆஃபீஸ்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமு. பட் சில ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியாதுல்ல, அவங்கெல்லாம் இந்த ஸ்னோ ஸ்டார்மில் வெளியில் போகிறது ரொம்பவே கஷ்டம். பட் கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி இந்த ஸ்னோ ஸ்டார்ம் வந்தாலே. ஆனால் பேரண்ட்ஸுக்கு தான் டபுள் வேலை. அவங்களுக்கு என்ன, ஜாலியாக ஸ்னோ கியர் போட்டுட்டு ஒரு ஸ்லெட் எடுத்துகிட்டு வெளில போயிடுவாங்க. வெளியில் போயிட்டு வீட்டு உள்ளே வீடு ஃபுல்லாக ஈரமாக்கிடுவாங்க. ட்ரெஸ் மாற்றணும், சாக்ஸ் மாற்றணும், அவங்க ஸ்னோ கியரை போட்டு விடணுன்ட்டு டபுள் மடங்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்னோ அதிகமாகிடுச்சுன்னா வெளியில் வேற போக முடியாது இல்லை. அதனால் வீட்டு உள்ளே இருக்கக்குள்ளே அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசித்து ஏதாவது பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் ரோடில் ஐஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும், கார் ட்ரைவ் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்னோ டைமில் ட்ரைவ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. விண்டோ வழியாக ஸ்னோ விழறதை பார்க்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனாலும் மனசுக்குள்ளே எப்போ இந்த ஸ்னோ முடியும்னு தான் தோணும். இந்த வின்டரில் மார்னிங் எழுந்துக்கிறதே ஒரு பெரிய வேலை. இதில் வெளியில் எங்கேயாவது போகணுன்னா பல லேயர்ஸ் ட்ரெஸ் போடணும். ஜாக்கெட், ஸ்வெட்டர், க்ளவுஸ், கேப்பு, சாக்ஸுன்னு ட்ரெஸ்ஸு போடவே டைம் ஆகும். வெளியே போனால் மூச்சு விட்டால் இல்லை பேசினா கூட புகையாக வரும். கால் கையெல்லாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கியர்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் கொஞ்சமாச்சு வெளியில் தலை காட்ட முடியுது. இது எல்லாத்துக்கும் மேலே காரை ஸ்டார்ட் பண்ணணுன்னா முதல்ல ஸ்னோவை கிளியர் பண்ணணும். கிளாஸ் முழுக்க ஸ்னோவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட ஆகும். இங்கே வின்டர் வரப்போகுதுனாலே ப்ரிப்ரேஷன் ரொம்ப முக்கியம். கார் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு, ஷவலு இதெல்லாம் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கிறது நல்லது. கிட்ஸுக்கு ஸ்னோ கியர், பூட்ஸு, வின்டர் ஸ்நாக்ஸு அப்படின்னு முன்கூட்டியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இதுவே ஓன் ஹவுஸாக இருந்ததுன்னா இந்த ட்ரைவே க்ளீன் பண்ணுறது, கார் பார்க்கிங்லாம் க்ளீன் பண்ணணும். அப்புறம் ஐஸ் மெல்ட்டிங் சால்ட் போடுவாங்க, ஐஸ்லாம் மெல்ட் ஆகிறதுக்கு, இல்லைன்னா ஸ்லிப் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்னோ க்ளீனிங் திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சிருக்கணும். பட் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அவங்களே இந்தமாரி எஸ்கவேட்டரை வச்சு பாத்வே, இந்த ரோட்ஸ்லாம் அழகாக க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. குறிப்பாக நம்ம வீட்டில் இருந்து எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும். ஒரு காருக்கும் இன்னொரு காருக்கும் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். வின்டரில் டிரைவிங்கில் பேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். எதுவுமே ஈஸி இல்லை. இங்கே ரொம்ப அலர்ட்டாக தான் இருக்க வேண்டியது இருக்குது. என்ன தான் ஹைவேலாம் ரோட்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் ஸ்லைட்டாக அந்த ஸ்லிப்பரி ஃபீல் நமக்கு இருக்க தான் செய்யும். ஸோ டிரைவிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இங்கே. அப்புறம் முக்கியமாக இந்த வின்டர் வந்தாலே நம்ம சூடாக சாப்பிட்ணுன்னு தான் மனசு ஏங்கும். ஸ்னோ ஸ்டார்ம் வரப்போகுதுனாலே நம்ம அட்வான்ஸாக கிராசரி ஷாப்பிங்லாம் முடிச்சிடுவோம். பால், முட்டை, ப்ரெட்டு, வெஜ்ஜீஸு அது அப்படி எல்லாத்தையும் ஸ்டாக் அப் பண்ணி வச்சுக்கலாம். வெளியில் கோல்டாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஹீட்டர் இருக்கும். ஸோ அப்போ ஒரு கோசி ஃபீல் தான் நமக்கு கிடைக்கும். அப்புறம் ஃபேமிலியோட மூவி பார்க்குறது, பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டு தான் இங்கே. அப்புறம் இங்கே கிடைக்கக்கூடிய ஸ்னோ டாய்ஸை பற்றி பேசியே ஆகணும். இங்கே டிஃப்ரெண்ட்டாக ஸ்னோ டாய்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி மோல்ட்ஸ்லாம் அழகாக இருக்கும். நம்ம ஸ்னோவில் அழகாக மோல்ட் பண்ணலாம். இது ஸ்னோவில் விளையாடுற இந்த கன் மாதிரி ஸ்னோ பால் பண்ணி அழகாக ஷூட் பண்ணி விளையாடலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்லெட்ஸ்லாம் கிட்ஸோட ஃபேவரெட்டு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்லெட்லாம் போடுறதுக்கு சூப்பரான பிளேஸ் இது. அழகாக மவுண்டெயின் மாதிரி இருக்கும். ஸோ மேலே இருந்து அழகாக கீழே வரைக்கும் எந்த ஒரு இன்ட்ரப்டும் இல்லாமல் ஸ்னோ ஸ்லெட்டில் அழகாக விளையாட முடியும். ஸோ ஸ்னோ ஸ்லெட்டை வச்சு தான் இந்த வின்டர் ஃபுல்லாகவே கிட்ஸு விளையாடிட்டு இருப்பாங்க இங்கே.
இங்கே ஸ்னோலாம் இப்படி தான் ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த எஸ்கவேட்டரை வச்சு ஒரு இடமா ஸ்னோவெல்லாம் நல்லா குவிச்சு வச்சுருவாங்க மழை போல். நாட்கள் போக போக பார்த்திங்கன்னா வெயில் பட இந்த ஸ்னோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே கரைஞ்சி போயிடும். அப்புறம் ஒரு நாள் வந்து காலையில் எழுந்து பார்த்த உடனே இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு இந்த வியூவு. இங்கே பாருங்கள், ட்ரீஸ் எல்லாத்துக்கும் ஒயிட் பிளாங்கெட் போத்தின மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. இதுக்கே வந்து இது வின்டர் ஸ்ட்ராமு அதெல்லாம் வந்து அன்றைக்கி இல்லை. லைக் நார்மலாக எப்பயுமே வந்து பனி பெய்யும் இல்லையா, அதே மாதிரி தான் நைட்டு ஃபுல்லாக வந்து பெஞ்சிருக்கு. ரொம்ப மைனஸில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி நைட்டு. ஸோ அந்த மரங்கள்லாம் அந்த பனி அப்படியே வந்து இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே அழகும் கஷ்டமும் மிக்ஸான சீசன் தான் இந்த வின்டர் சீசன். கார் க்ளீன் பண்ணுறதுலேருந்து நம்ம எங்கேயாவது வெளியில் போகணுன்னா அவ்வளோ இது லேயர்ஸ் வியர் பண்ணிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே கஷ்டம். ஏன் நான் இந்த வீடியோ வந்து இந்த குளூரில் போய் எடுத்தது கூட கஷ்டம்தான். ஸோ அதை கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.